அனைவருக்கும் வணக்கம். வேலும் மயிலும் துணை. இந்த பதிவில் வெற்றிலை தீபம் பற்றிய என்னுடைய கருத்தை உங்ககிட்ட நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பார்க்குறோம். வெற்றிலை தீபம் பற்றியும் அதனுடைய நன்மைகள் பற்றியும் பயன்கள் பற்றியும் நிறைய பதிவுகளையும் நம்ம பார்க்குறோம். அவ்வாறான பதிவுகளை நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வரக்கூடிய ஒரே கேள்வியும் குழப்பமும் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்படியெல்லாம் செஞ்சால் நிஜமாலுமே நம்மளுடைய கஷ்டம் தீந்துருமாங்க, என்னோடய கவலை தீந்துருமாங்க அப்படின்னு தான். எந்த ஒரு விஷயமாகட்டுங்க, நம்ம முழு மனசோட நம்பிக்கையோட ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அதனுடைய பயன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல தாங்க இந்த வெற்றிலை தீபமும். 9 வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் இல்லாட்டி சாயந்தரம் 6 வெற்றிலையை பறித்து அதனுடைய காம்புகளை கிள்ளி அகல் விளக்கில் போட்டுட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி நம்ம முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஒன்றே முழு மனசோடையும் நம்பிக்கையோடையும் நம்ம செய்யணும். இந்த 9 வாரம் இடைப்பட்ட நாட்களில் சௌரியப்பட்டால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் நம்ம வழிபட்டுட்டு வரலாம். திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் திருப்பம் ஏற்படும் சொல்கிறாங்க இல்லைங்களா? அது முற்றிலும் உண்மைங்க. இந்த 9 வாரம் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு வெற்றிலை தீபமும் நெய் விளக்கமும் நாம் போடும் பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதையும் நம்மளுடைய கஷ்டங்கள் குறைகள் படிப்படியாக குறையிறதையும் நம்மளால் பார்க்க முடியுங்க. முழு நம்பிக்கையோட முழு மனசோட இந்த காரியத்தை செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். முருகனை நம்புங்க. வேலும் மயிலும் துணை. நன்றி.